நமஸ்தே மீனாட்சி. இது அவளும் கிளியும் அப்படின்னு சொல்லி என்ன கருவி பேனா கருவியாக வச்சு மீனாட்சி தன்னைத்தானே எழுதிண்ட இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு வாய்ஸை ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பணுங்கிறதுக்காக இந்த பதிவு இதுதான். அந்த புஸ்தகம் மீனாட்சி. இதில் அவள் என்னை என்னெல்லாம் எழுத வச்சாலோ, எனக்கு என்னெல்லாம் சிந்தனை கொடுத்தாலோ, அது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன். அதை அப்படியே எவ்வளோ தூரம் அதை ரெக்கார்டிங்காக சொல்ல முடியுமோ செய்யணுங்கிற ஒரு முயற்சி. இதுவும் மீனாட்சியினுடைய ஒரு ஆர்டர், எனக்கு அவள் கொடுத்துருக்கிற வேலை அப்படின்னு நினச்சிட்டு இதை செய்ய ஆரம்பிக்கிறேன். இது நிறைய பேருக்கு இதனுடைய பயன் போகணும். மீனாட்சி நிறைய பேருடைய காதுகளுக்கு போகணும், நிறைய பேருடைய கண்களுக்கு போகணும், நிறைய பேருடைய எண்ணங்களுக்குள்ள மீனாட்சி நுழையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது முக்கியமாக செய்யப்படுறது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. ஹே மீனாட்சி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்ன வரைக்கும் நான் உன்னை நினச்சதே இல்லை. ஏன்னா நீ ஒருத்தி இருக்கேன்னே எனக்கு தெரியாது. ஒரு தடவை என்னோட அப்பா அம்மா நான் 3 பேருமா மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸில் ஏறி சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் சிக்னலில் இறங்கி ஆதி சொக்கநாதர் கோயிலில் தரிசனம் பண்ணோம். அப்புறமா அப்படியே 3 பேருமா நடந்து போனோம். எனக்கு மீனாட்சி கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. 5-10 அடிக்கு ஒரு முறை இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே நடந்தேன். உன்னை உன் கோயிலில் தரிசனமும் பண்ணேன். திரும்பி நடந்து வரும்போது என் அப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனையோ ஊருக்கு போய் வந்திருக்கேன், ஆனால் மதுரைக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஊரை வேடிக்கை பார்த்து வந்ததுலேயே இந்த மதுரையில் குடியேறணும், இருக்கணும், வாழணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பதில் சொன்னாரான்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனால் மீனாட்சி, இப்போது உன்னை இவ்வளவு விரும்புவேன். இங்கே சுமார் 5.5 வருஷம் ஓடிப்போச்சு. உங்ககிட்ட பேசுனதையே சுமார் 40 ஆடியோவாக ரெக்கார்டு செஞ்சு, அதுக்கப்புறமா சொக்கநாதங்கிட்ட பேசுகிறத ஆடியோவாக ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கும்போது தான் என் வாழ்க்கையில் நீ நடத்துவ இதையெல்லாம் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தெரியாமல் போச்சே. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பஸ் ஏறி ரிட்டர்ன் பேக் டு கோயம்புத்தூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் மதுரைக்கு நான் வர்ற மாதிரி சூழ்நிலையை நீயே ஏற்படுத்தின. உன்னை நான் தரிசனம் பண்ண, உங்ககிட்ட பேச, இதோ இப்போ உன்னை பத்தியா எழுத அனுகிரகம் பண்ணியிருக்கியே. உன் மீன்விழி பார்வையால் ஒரு ஓரத்தில் துளியூண்டு என் மேலே போனா போய் தொலையுதுன்னு தெளிச்சு விட்டியோ. மீனாட்சி அப்படின்னாலே நாக்கில் மிதமான சூட்டில் தித்திப்பான கமகமகமன்னு வாசனையாக இருக்கிற நிறைய நெய் விட்டு குங்குமப்பு போட்டு தொண்டையில் வழுக்கிட்டு போகிற கேசரி அக்கார வடிசலை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, உன் பேரை சொன்னாலே அப்படி இருக்கு மீனாட்சி. எனக்கு மீனாட்சி உன் பேர் சொல்லவே ஆசையாக இருக்குது. மீனாட்சின்னு நினச்சாலே குஷியாக இருக்குது. தியாகராஜர், அதாவது சங்கீத மும்மூர்த்திகளில் இருக்கிற ஒருத்தரான தியாகராஜர் பாடின எந்த ருச்சிரா ராமநாமமேமி ருச்சிரா, எந்த ருச்சிரா ராமநாமமேமி ருச்சிரா. ராகமெல்லாம் கரெக்டான்னு கேட்காத, அவர் பாடினதை இங்கே உனக்கு பாடணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அவ்வளோதான். அந்த ராகம் கரெக்டாக, கிராமர் கரெக்டாக, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. என்ன அதை இப்போ உனக்கு இதே மாதிரி பொருத்தி அந்த பாட்டை பாடுறதுக்கு எனக்கு தெரியல. எந்த ருச்சியாக இருக்கியே நீ மீனாட்சி, உன்னுடைய நாமமே எவ்வளோ ருச்சியாக இருக்கு மீனாட்சி அப்படின்னு எனக்கு அந்த பாட்டை இங்கே பாடணும்னு எனக்கு ஆசை, அவ்வளோதான். ஒரு தெலுங்கு கீர்த்தனை, அதை நான் உன் பேருக்கு பொருத்தி பார்க்க ஆசையாக இருக்குது. என் மேலே இவ்வளவு கிருபை காட்டின உனக்கு நான் என்ன திருப்பி செய்வேன், என்ன தருவேன்? உன்னை பற்றி உங்ககிட்டயே பேசுவேன்.
அதை விட எனக்கு ஆனந்தம் வேற என்ன இருக்கு மீனாட்சி?